ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக காலம் கடந்து காதல் செய்வேன் அன்பே அதோட ஃபைனல் பாட்டை தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம ஃபைனல் பாட்டுக்குள்ளே போகலாம். நான் பேசுகிற வேர்டு இருக்கும் விட்டு பேர் தர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது வெறும் ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ளே போகலாம். பேயை இந்த பிளேஸ்க்கு உயிரோட கொண்டு வந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு, அப்போ கண்டிப்பாக இந்த திருப்பம் ஜங்குக்கு கில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஜங்குக்கு எல்லா அட்டாக்லேருந்து மிஸ் ஆகிட்டான். இந்த இந்த டைமும் கண்டிப்பாக ஜங்குக் இல்லட்டையே யாராவது அட்டாக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எனிமி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஜங்குக்கிட்ட நம்ம பேசணும், ஃபாஸ்ட்டில் நீ என்னத்தை கண்டுபிடிச்சேன்னு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, பாய்ஸஸ் எல்லாரும் கரெக்டாக ஒரு ரூமுக்குள்ள என்றாலும் நம்ம டே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கட்டும். டேயை ஒர்க் பண்ண விடாத அளவுக்கு நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் டேயோட ஷாட்டுக்குள்ளே ப்ளே ஆகி விளையாண்டுக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளையாண்டுக்கிட்டு டேயை பயங்கரமாக செடியூஸ் பண்ணி ஒர்க் பண்ண விடாத அளவுக்கு டார்ச்சர் பண்ணுற மூமெண்ட்டை பாய்ஸஸ் எல்லோரும் நோட் பண்ணிவிட்டு, டே ஜங்குக் அவனை ஒரு 2 செகண்ட் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு இங்கே வாரியா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும், இந்த மாதிரி இவ்வளோ பேர் கேபினுக்குள்ளே இருக்கிறத நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, டேடா கோமாகி கற்று வரணும் பார்த்தா, டே மேனஸ் தெரியாத பசங்களா, உள்ளே வர சொல்ல நாக் பண்ண தெரியுது, உங்கள் பாட்டுக்குள்ளே என்ட்ராகிறீங்க, நாங்கள் லவ்வர்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு இல்லாமலும் இருப்போம், இப்படியான உள்ளே வருவீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு நேராக பாய்ஸஸ் கிட்ட வந்து நின்று அறிவில்லை அப்படிங்கிற மாதிரி திட்டு வரானுமே திட்டுனா, எங்களுக்கு நிறைய அறிவு இருக்குது, பிரெயின் இருக்குது, முதல்ல நீ வா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அங்கேருந்து இழுத்துட்டு போகிறாங்க. இந்த மாதிரி இழுத்துட்டு போனால், டே எங்கடா ஏன் பேபி தூக்கிட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால், கோவப்படாத டேயாங் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஏதோ உங்கள் என்கிட்ட கேட்கணுமா, நான் சொல்லிவிட்டு சீக்கிரம் வந்துடுறேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு ஐயா வேற நம்ம டேக்கப்பட்டு பிளிங்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி பிளிங்க் பண்ணுறத பாய்ஸஸ் நோட் பண்ணிவிட்டு போட்டும் ஃப்ளீட்டியாக ப்ளே பண்ணி விளாண்டதுக்கானும் எங்கள் கூட வானுங்கிற மாதிரி ஜங்குக்கு அங்கேருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்துட்டு போய் ஜங்குக்கிட்ட கேட்குறாங்க, நீ சொன்னதெல்லாம் உண்மை, நான் என்னோடய லேப்டாப்பில் எல்லாத்தையுமே நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். நீ இந்த மாதிரி ஒரு டேட்டில் ஃப்யூச்சர்லேருந்து ஃபாஸ்ட்டுக்கு போயிருக்கேன். 1 இயர் டெட் ஆகியிருந்திருக்கான். அந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் தான் நீ இங்கேருந்து அவனை சேவ் பண்ண போனேன். டேயை சேவ் பண்ணி இப்போ கொண்டு வந்துட்ட, எனிமியை கண்டுபிடிச்சிட்டியா, யாரை அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க எனிமி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னடா யாரோ ஒரு பர்சன்ட் கில் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, என்ன சேவ் பண்ணடா, ஒரு டைம் டெட் ஆகிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு பாய்ஸ் எல்லோரும் ஷாக் ஆகி, அப்போ டேக்கு எனிமி இல்லையா, டேக்கு எனிமிலாம் கிடையாது, அது என்னோட எனிமி, என்ன தான் டேக்கிட்டேருந்து யாரோ பிரிக்க ட்ரை பண்ணுறாங்க, நீ எனிமியை கண்டுபிடிச்சிட்டியா, என்ன தான் அட்டாக் பண்ணுறாங்கங்கிறது தான் கண்டுபிடிச்சேன், என்னால் எனிமியை கண்டுபிடிக்க முடியல, நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுற ஒவ்வொரு பிளேஸ்லையும் எனக்கு ப்ராப்ளம் தான் வந்துச்சு, என்னால் அந்த பிளேஸில் அந்த எனிமியை கண்டுபிடிக்க முடியல, இப்போ வரைக்கும் என்னோடய எனிமி என்னோடய பக்கத்துலேயே தான் இருப்பாங்க, அது யாருங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்கிறது கேட்டு, சரி டென்ஷன் ஆகாத, இன்னும் 2 days கழிச்சு உனக்கும் டேக்கும் மேரேஜுக்கான ஹோல் ஒர்க்கு ரெடி ஆகிட்டுருக்கு, கண்டிப்பாக உனக்கு மேரேஜ் நடக்க போட்டுன மூமெண்ட்டுக்கு உன்னை அட்டாக் பண்ண நினைக்கிற அந்த பர்சன்ட் இப்போ உன்னை அட்டாக் பண்ணுவாங்க, நீ எங்கேயும் சிங்கிளாக போகாத, ஒன்று டே கூட இப்போது இல்லாட்டி எங்கே எல்லோரும் கூடயும் வா, சிங்கிளாக எங்கேயுமே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் ஜெனி தான் எக்கச்சக்க டைம் நம்ம ஜங்கு கோமாவில் இருந்திருப்பார்ல, இப்போ ஃபாஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டார்ல, அதனால நம்ம ஜங்கு கோமாவில் இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு நிறைய டைம் நம்ம ஜங்குக்கு ஹாஸ்பிட்டலில் வச்சு கில் பண்ண ட்ரை பண்ணியிருப்பா. இந்த மாதிரி ஜங்குக்கு அட்டாக் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு ஹாஸ்பிட்டலில் இந்த சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு ஹவுஸ் கூட்டு வந்துருப்பார். இப்படி ஜங்கு கோமாவில் தானே இருக்கானுங்கிற மாதிரி ஃப்ரீயாக இருந்தவ இப்போ கோமாவில் இருந்து எழுந்துக்கிட்ட மூமெண்ட்டும் மேரேஜுக்கான ஹோல் ஒர்க்கும் ரெடி ஆகிட்டு இருக்க மூமெண்ட்டையும் கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகி அந்த ஜங்குக்கு சும்மாவே விட மாட்டேன், மேரேஜ் அன்னைக்கே அவனை கில் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி, மேரேஜ் அன்னைக்குள்ளேயாவது நான் கில் பண்ணுவேங்கிற மாதிரி பயங்கரமாக திங்க் பண்ணிகிட்ருப்பான். இப்போ அப்படியே 1 day மூவ் ஆன் ஆகி நெக்ஸ்ட் டே நம்ம டேக்கு 2 பேருக்குமே மேரேஜ். அதனால நம்ம டேயும் ஜங்குக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம பாய்ஸஸ் எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட்டே கொடுக்குறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸையும் கொஞ்சம் மெம்பர்ஸாக அந்த பிளேஸ்க்கு டேயோட டேட் வர வச்சுருப்பாங்க. இப்போ டேயோட ஹவுஸ்லனா ஒரு குட்டியாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தோம். நம்ம ஜங்குக்கு அந்த பிளேஸில் ஜங்குக்கோட பேரண்ட்ஸோடு என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானோம். நம்மகிட்ட அப்படியே ஜங்கு கிட்ட வந்துட்டு ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஹக் பண்ணால் என்னாச்சு, நெக்ஸ்ட் டே மேரேஜ் பண்ணி கூட இடம் இருக்க போகிறேன், ஒரு 5 hours உன்னை விட்டு மூவ் ஆன அந்த மூமெண்ட்டுக்கு இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஹக் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி ஷையான பொசிஷன்லேயே பேசினோம். டேக்கிட்ட எல்லாமே தெரியுமே,
ஜங்குக்கு தானே ஃப்யூச்சர்லேருந்து ஃபாஸ்ட்டுக்கு போய் ஃபாஸ்ட்டையே சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அப்படி சேஞ்ச் பண்ண சொல்ல நம்ம ஜங்குக்கு தான் சொல்லியிருப்பார்ல, நீ ஃபஸ்ட்லேயே டெத் ஆகிட்ட, நான் உன்னை சேவ் பண்ண தான் இந்த பிளேஸ்க்கு திரும்ப வந்துருக்கேங்கிற மாதிரி சொல்லியிருப்பார்ல. அது எல்லாமே தான் நம்ம டேக்கு தெரியுமே. அந்த காரு ஜங்குக்கு சொன்ன மாதிரியே ஆக்சிடெண்ட் ஆக வர்ற மூமெண்ட் எல்லாமே நம்ம டேக்கி ஃபுல்லாக திங்க் ஆகி அந்த இதெல்லாம் அப்படி ரீகாப் பண்ணி பார்த்துட்டு, நீ சொன்னதெல்லாம் உண்மைடா, நான் அப்போ நம்பலை, ஆனால் நீ சொன்ன மாதிரியே அதே டைட்டில் அதே கார் நம்ம 2 பேருமே அன்றைக்கி ஆக்சிடெண்ட் பண்ணிச்சு. அன்றைக்கி ஒன்றை தான் அட்டாக் பண்ண வந்துச்சு. நான் உன்னை சேவ் பண்ண தான் ரோட்டில் இருந்து கீழே இறங்கி உன்கிட்ட வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டே ஃபுல்லாக இதை மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மேரேஜ் கண்டிப்பாக உன்னை அட்டாக் பண்ண இந்த பிளேஸில் என்ட்ரு ஆகுவாங்க. அந்த பர்சண்ட்டை எல்லோரும் முன்னாடியும் நான் நிப்பாட்டுவேன். உன்னை இத்தனை டைம்ஸ் அட்டாக் பண்ணது அவங்க தான்ட்டு. அந்த டேக்கு தான் நானும் வெயிட் பண்ணுறேன், அந்த டயத்துக்கு தான் நானும் வெயிட் பண்ணுறேன். ஏன் ஜங்குக்கு கில் பண்ண நினச்சா அந்த பர்சன்ட்டுக்கு சரியான பனிஷ்மெண்ட்டை நான் கொடுக்க திங்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தோம். டேங் போதும், ஹக்கை பிரேக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ணுறாரு. இந்த மாதிரி பிரேக் பண்ணோம். சரி வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே அப்படியே ஜங்கு கூட ஆன்சர் கிரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி எல்லா பிளேஸுக்கும் நம்மகிட்டே ஜங்குக்கு கூட்டிகிட்டே நடக்கிறாரு. இந்த மாதிரி ஜங்குக்கு கூப்பிட்டு நடக்கிற மூமெண்ட்டை பாய்ஸஸ் எல்லோரும் நோட் பண்ணிவிட்டு பண்ணிட்டியன் மேரேஜ்னு பேரண்ட்ஸ் ஓகே பண்ணதுக்கப்புறம் என்னம்மா அவன் கூட ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான்ட்டு நம்மளெல்லாம் கண்டுக்கவே இல்லைப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம பாய்ஸஸ் பேசிக்கிட்டு இருந்தால் நம்ம ஜின்னு தான், அம்மா நீங்கள் சொன்னீங்களே ஜங்குக்கு 1% அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்கன்ட்டு, அதை யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்களா? நாங்கள் போய் செக் பண்ணி பார்த்தோம். அந்த காரோட நம்பர் வந்து ஃபேக்கா, அந்த மாதிரி ஒரு காரே இல்லையா, அந்த நம்பர் வந்து ஃபேக்காக தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்பர் தான் நமக்கு கிடச்சிருக்கு, அதை வச்சு அந்த பர்சன்ட்டை பிடிச்சிடலாம் நாங்கள் நினச்சோம். கடைசியில் அந்த நம்பரே ஃபேக்காக இருக்குது. என்ன பண்ணேன்னு தெரியல. கண்டிப்பாக எல்லா டைமும் அட்டாக் பண்ணவங்க ஜங்குக் மேரேஜ் பண்ணிக்க போகிற அந்த மூமெண்ட்டுக்கு எப்படியும் இந்த கொஞ்சம் ஹவர்ஸ் கொஞ்சம் ஜங்குக்கும் மேரேஜ் ஆகணும். எத்தனை ஹவர்ஸ் இருக்குது? இந்த ஹவர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 12 ஹவர்ஸ் இருக்குது. இப்போதுலேருந்து நெக்ஸ்ட் டே 10 o'clock வரைக்கும் இந்த 12 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக நம்ம ஜங்குக்கு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதான் என்ன பண்ணேன்னு தெரியல. ஜங்குக்கு எப்போதுமே நாங்கள் நோட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஒன்று எனிமியை பிடிக்கணும், இல்லை அந்த எனிமிக்கிட்டேருந்து ஜங்குக்கு நாங்கள் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான். தூரத்துலேருந்து ஜெனி டே கூட நம்ம ஜங்கு பேசிக்கிட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்க மூமெண்ட்டும் அந்த மேரேஜுக்கே ஹோல் ஒர்க்குக்கும் டேயோட பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணி ஜங்குக்கும் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த மூமெண்ட்டும் ஜெனிக்கு சுத்தமாக பிடிக்கல. செம்ம காண்டாகிட்ருக்கு. நெக்ஸ்ட் டே 10 o'clock போல் 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக மாறிடுவாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் செம்ம டென்ஷனில் அப்படியே ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருப்பாள். இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருந்தான். இப்போ டைம் ஸ்கிப் ஆகி ஜங்குக்கு மட்டும் நம்ம டேட்ட சொல்லிவிட்டு டேயோட ரூமுக்கு ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரேங்கிற மாதிரி டேயோட ரூமுக்கு வருவார். இந்த மாதிரி ரூமுக்கு வந்தால் ஜங்குக்கு சிங்கிளாக போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு, சிங்கிளாக போறியா ஜங்குக், மேரேஜ் பண்ணிக்க போறியா நீ? ஐயோ 18 years லவ்டா, அதை பிரித்து விட்டால் தாண்டா ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு ஃபாலோ பண்ணபடியே ஜெனி என்ட்ராகுவா. இந்த மாதிரி ஜெனி என்ட்ரானா நம்ம டேயோட ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே லைட்டாக ஃபேஸ்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வருவாரா. வெளியே வந்தான் டேயோட ரூமில் தேனி உட்காந்துருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு ஷாக் ஆகி என்ன பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அவள் வர ட்ரிங்க் பண்ணியிருப்பாள்ல, அந்த ட்ரிங்க் பண்ண போதையில் நம்ம ஜங்குக்கிட்ட நடிக்கிறா. ட்ராமா தான் அவள் பண்ணுறா. அவளுக்கு நல்ல ரியாலிட்டி இருக்குது. பட் அவள் ஓவர் ட்ரிங்க் பண்ணதில் டே கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி டே தான் ஜங்குக்குங்கிற மாதிரி ஜங்குக்கே நம்ப வைக்கிற மாதிரி ப்ளே பண்ணுறான். அதாவது இப்போ இங்கே நிற்கிறது ஜங்குக். நம்ம ஜங்குக்கிட்ட போய் ஜெனி டே கிட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பர்சன் மாதிரி ப்ளே பண்ணால் அப்போ டே நம்மளை சீட் பண்ணானாங்கிற மாதிரி ஜங்குக்கு டவுட் ஆகும்ல. அப்போ ஜங்குக்கோ ஒட்டில் டேட்டை ஃபைட் பண்ண போவான். அது வர சொல்ல நம்ம டே வந்து ஜங்குக் அந்த பிளேஸ்க்கு இன்னும் வரல அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு அவர் ரூமுக்கு வருவாரா. இந்த மாதிரி ஜெனி ஜங்குக்கிட்ட க்ளோஸாக இருக்க மூமெண்ட்டை பட்டு டே காண்டாமா இந்த மாதிரி 2 பிளானையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் இந்த மாதிரி ஜங்குக்கிட்ட ஒரு மாதிரி போர்டில் இருக்கிற மாதிரியே வருவா பேசிக்கிட்டு டேயாங்குங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசி வரதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகி என்னாச்சு ஜெனி உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஜெனி வந்து
அவள் ட்ராமா பண்ணுறது தெரியாமல் நம்ம ஜொங்குக்கு வந்து ஜெனியை கிரிப்பாக பிடிப்பாரா, ஏன் இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கா, ஒரு ரூம் எதுன்னு தெரியலையா, இது டேயோட ரூம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். இந்த மாதிரி சொன்னால் என்ன டேயாங்க இந்த மாதிரி பண்ணுற, இவளோட என் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இந்த ரூமில் இந்த பெட்டில் நம்ம எந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்திருப்போம், இப்போ நெக்ஸ்ட் டே அந்த ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறியே, 1 இயராக நான் உன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், அவன் ஐஸை ஓப்பன் பண்ணல கோமாவில் இருக்கான்னு சொல்லிட்டு தானே நீ என்கிட்ட அவ்வளோ க்ளோஸிங்காக இருந்த, இப்போ அந்த ஜங்குக்கு ஐஸை ஓப்பன் பண்ணிட்டான், கோமாவில் இருந்து வெளியே வந்துட்டானோன்னு நான் அப்படியே தூக்கி போட்டுட்டல, நம்ம 2 பேருமே ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுக்கு இந்த ரூம் தான் சாட்சிடுங்கிற மாதிரி வேற கத்துறா. இந்த மாதிரி சாட்சியெல்லாம் வச்சு சொல்கிறத பார்த்துட்டு, அதாவது யாருக்குமே தெரியாது நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது, இந்த ரூம்குள்ளே தான் நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம், அதுக்கு ரூம் தான் சாட்சிங்கிற மாதிரி இப்படி பேசுகிறத கேட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஏன்னா டேய் என்னை விட்டுட்டு உன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தானா அப்படிங்கிற மாதிரி அவர் செம்ம ஷாக்கான ரியாக்ஷனில் நம்ம ஜெனியை நோட் பண்ணால், ஷாக் ஆகுறியாடா, ஹார்ட்டு உனக்கு பிரேக் ஆகலை, ஹார்ட் அட்டாக் வரலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட இன்னும் க்ளோஸாக வந்துட்டு ஜங்குக்கிட்ட கிஸ் பண்ணுறா, அந்த சீக்ஸ்லாம் கிஸ் பண்ணபடி டேக்கி கிஸ் பண்ண அப்படி பண்ணுவோம், அந்த மாதிரி கிஸ் பண்ணி நான் வேணால் உனக்கு ஃபீல் கொடுக்குற மாதிரி நீ ஹெவியாகவே ப்ளே பண்ணுறேன், நீ என்கிட்ட க்ளோஸ் ஆவாட்டேங்கிற மாதிரி டேட்டை ப்ளே பண்ணுற மாதிரி ஜங்கு கூட நெக்கில் சீக்ஸில் கிஸ் பண்ணுற மூமெண்டம் நம்ம ஜெனி நினச்ச மாதிரி இன்னும் ஜங்குக்கு ஹவுஸ்லேருந்து வெளியே வரலையேங்கிற மாதிரி ஜங்குக்கு தேடி நேராக உள்ள என்ட்ராகிற நம்ம பாய்ஸஸும் டேயும் நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜெனிக்கு ஒரு ஸ்லாப்பு ஜங்குக்கு ஒரு ஸ்லாப்பு நம்ம டேய் வச்சிருவார். இந்த மாதிரி வச்சதை பார்த்துட்டு ஜெனி அப்படியே திரும்பி டேயை நோட் பண்ணால் ஜங்குக்கு செம்ம ஷாக்கில் நம்ம டேயை நோட் பண்ணுவார். இப்படி நோட் பண்ணால் பாய்ஸஸ் வந்து நம்ம டேக்குக்கு அப்படியே பிரிச்சப்படி நிற்கிறாங்க. டே என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எவ்வளவு திமிரு இருந்தால் நீ அவனுக்கு கிஸ் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி ஜெனிக்கு இன்னும் ஒரு சிலாப்பொழுமா இந்த மாதிரி விழுந்தா, ஏன்ட்ட அங்கே என்ன இந்த மாதிரி திட்டிக்கிட்டே இருக்க, நான் ஒன்றும் அவன்கிட்ட க்ளோஸ் ஆகல, அவன்டா என்கிட்ட க்ளோஸ் ஆகண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஜோங்க கூட எல்லாம் பண்ணானுங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டு நம்ம ஜோங்குக்கு ஷாக் ஆகி, ஜெனி நீ என்ன மாதிரி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ ட்ரிங்க் பண்ணியிருக்க போதையில் மாற்றி மாற்றி பேசாத, இவ்வளோ நேரம் என்னை பாட்டு டேன்னு தானே பேசுனேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பேசினோம். நம்ம ஜங்குக்கு பார்த்து நம்ம டே அப்படியே முறைக்கிறாரு, அவள் சீக்ஸ்லேயும் நெக்லையும் கிஸ் பண்ணால் அப்படியே நிப்பியாடானுங்கிற மாதிரி இந்த அளவுக்கு முறைச்சிட்டு இருந்தா அவர் என்ன கிஸுக்கானாரு, டேவ கூட ரிலேஷன்ஷிப்லேயே இருந்தாருங்கிற மாதிரி ஒரு ஷாக் ரியாக்ஷனில் தானே அப்படியே நின்றுருந்துருப்பாரு. இந்த மாதிரி டே முறைக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்கு காண்டாகி டேயோட ஷார்ட்டை பிடிச்சி க்ளோஸ் ஆகிக்கிறாரு. உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா அந்த கேர்ள் கூட நீ ரிலேஷன்ஷிப்பில் இருப்ப அப்படிங்கிற மாதிரி ஜெனி என்ன மாதிரி டே குக்கில் ஃபைட்டு வரணும்னு திங்க் பண்ணாலோ அந்த மாதிரி சிறப்பாக ஃபைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 2 பேரும் ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டை ஜெனி நோட் பண்ணிவிட்டு 2 ஸ்லாப்பு தான் அதிகமாக வாங்கிட்டேன், சரி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே குக் ஃபைட் பண்ணுறத ஜெனி அப்படியே டேயோட பெட்டில் உட்காந்துருந்தபடியே நக்கெல்லாம் நோட் பண்ணுறேன். இந்த மாதிரி நோட் பண்ணால் இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணுறத பார்த்துட்டு பாய்ஸஸ் தான் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னடா அவனோட ஷர்ட்டை ஏன்டா இப்படி பிடிச்சிருக்குங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட சுகாவும் ஜேகப் வந்து பேசினா, நீங்கள் அங்கேயே நில்லுங்க, இவனை ஏமாட்டிட்டான், இவனை சீட் பண்ணிட்டான், 1 இயராக அந்த கேர்ள் கூட நீ ரிலேஷன்ஷிப்பில் இருக்க, அவன் அந்த மாதிரி தான் பேசினான், இந்த மாதிரி தான் பேசினா, நீ எப்படி இப்படிலாம் பண்ணலாம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னை ஏமாற்றுறியா நீ, என்னையே ஏமாற்றுறியா நீ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கதறி அழுவாரா. அந்த மாதிரி அழுதா நம்ம டேக் காண்டகி ஜங்கு கூட சீக்ஸை ஒரு ஹென்ஸில் கப்பனப்படி ஜங்குக்கு க்ளோஸாக இழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுத்தம் என்னை டச் பண்ணாட்டா அப்படிங்கிற மாதிரி பேசுவாரா. இந்த மாதிரி பேசினா, என்ன பாட்டு பேசுடா, என்னோடய ஐஸை பாட்டு பேசுடா, இங்கே என்ன பாரு, எதுக்கு ஃப்ளோரை பட்டப்படி குனிஞ்சு 2 க்ரை பண்ணிகிட்ருக்க, நான் அந்த மாதிரி ஒரு பர்சன்ட்கிட்ட க்ளோஸாக இருப்பேன், நீ திங்க் பண்ணுறியா, அவள் தானே போர்டில் அப்படி சொன்னா, போர்டில் எல்லோரும் என்ன வேணாலும் சொல்லுவாங்க, அதெல்லாம் அப்போ ட்ரூ ஆயிருமா, உன் கூட தானே 5 இயர்ஸாக ஃபைட் பண்ணிவிட்டு உன் கூட தனியாக அப்பார்ட்மெண்ட்டில் தானே இருந்தேன், லவ் பண்ண சொல்ல நான் 100% கிட்ட க்ளோஸ் ஆகுது ப்ளே பண்ணானா அப்படி இப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே வந்து என்னை தப்பாக திங்க் பண்ணுறியாங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட பேசுகிறோம். ஜங்குக்கு வந்து அதை அக்செப்டே பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. இருந்தாலும் நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸும் டேயோட பேரண்ட்ஸும் இப்போ அந்த ரூம்குள்ள என்றானா இந்த மாதிரி ஜங்கு க்ரை பண்ணுறத பார்த்துட்டு டேயோட டேடு டேயை பிடிச்சி தீக்கிறாரு. உனக்கு அறிவில்லை, இப்போ என்ன அவன் கோமாவிலேருந்து எழுந்து வந்துருக்கான், என்னடா ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ரூம்குள்ளே வந்து இருந்துட்டு, நெக்ஸ்ட் டே மேரேஜை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கீங்கிற மாதிரியும் டேயோட டேடு
பயங்கரமாக தீக்கிறத பார்த்துட்டு டே வந்து எதுவுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக அப்படியே நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா நம்ம ஜங்குக்கு தான் ஒவ்வொரு டைமும் ஜங்குக்காக டே ஃபைட் பண்ணி அவங்க டேடுக்கிட்ட திட்டு வாங்கி சில டைம் அடி கூட வாங்கிட்டு வருவார். இந்த மூமெண்ட் எல்லாம் நம்ம ஜங்குக்கு அப்படியே ரீகப் ஆகி டேயை டைட்டாக ஹக் பண்ணபடி டே என்னை எதுவுமே திட்டலை, என்னோட ஐஸில் என்னமோ விழுந்துடுச்சு, அது ரொம்ப வலிச்சிச்சு, அதுதான் டே வந்து ஐஸ்லேருந்து எடுக்க ட்ரை பண்ணா, மற்றபடி ஒன்றும் இல்லை, ஏன் டே திட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி ஹக் பண்ணபடி பேசினோம். இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு ஐஸில் விழுந்துருச்சா? ஆமாம், என்ன விழுந்துச்சுன்னே தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி ஐஸ் வலிச்சிச்சு, அதனால தான் டே வந்து ஐஸில் என்ன இருக்குங்கிற மாதிரி அதை செக் பண்ணி பார்த்தாரு, நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஜங்குக் பேசுகிறத கேட்டு டேயோட டேட் வந்து டே நோட் பண்ணா. டே எதையுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக நம்ம ஜங்குக்கோட ஃபேஸை பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தோம். இப்போ பாய்ஸஸ் எல்லோரும் அந்த ரூமை விட்டு வெளியே போனால் ஜெனியுமே அந்த ரூமை விட்டு வெளியே போகிறா. இந்த மாதிரி போனோம். இப்போ நம்ம ஜங்குக்கும் டே மட்டும்தான் அந்த ரூம்குள்ளே நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்னோம். டேக்கு நல்லாவே தெரியுது ஜங்குக் அவரு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை திங்க் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் டேக்கு நல்லாவே தெரியுது. நெக்ஸ்ட் டே மார்னிங்கு போயிட்டான் ஜங்குக்கை அட்டாக் பண்ணி கில் பண்ணுவாங்கன்னு பார்த்தா எங்கள் 2 பேருக்குள்ள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்ற மாதிரிலாம் ப்ளே பண்ணுறாங்க. இந்த ஜெனி அப்படி சொன்னா அவங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏற்கனவே ஜெனிக்கு டே மேலே அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கா, அதனால மேரேஜ் ஆக போதேன்னு சொல்லி ஜெனி இந்த மாதிரி ஜங்குக்கிட்ட ப்ளே பண்ணியிருக்கா, மேரேஜை ஜங்குக்கே பிரேக் பண்ணுற அளவுக்கு திங்க் பண்ணியிருக்கானுங்கிற மாதிரி டே முழுக்க முழுக்க எல்லாத்தையுமே திங்க் பண்ணிட்டு இந்த மாதிரி கோவமாக ஆப்போசிட் பக்கமாக திரும்பி நிற்கிற நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணிட்டு ஜங்குக்கு அப்படியே பேக்கப் பண்ணபடி நான் உன்னை வேகமாக ஸ்லாப் பண்ணிட்டேனா ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டேன். என்னை இந்த மாதிரி ஹக் பண்ணுற மூமெண்ட்டை பிரேக் பண்ணிட்டேன், என்கிட்ட பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் அப்போ நாளைக்கு என்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டியா, இந்த டே அப்போ உனக்கு வேண்டாமா, டே மூவ் ஆன் பண்ண போறியா, டே உனக்கு அப்போ வேண்டாம் அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி டே வேண்டான்னுங்கிற மாதிரி டே சொல்கிறது கேட்டு ஆமாம் நீ ஒன்று எனக்கு வேண்டாண்டா அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கோமா கட்டுனோம். நம்ம டே தான் அப்போ ஏண்டா ஃப்யூச்சர்லேருந்து ஃபாஸ்ட்டுக்கு வந்து டெத்தான என்ன உயிரோட கொண்டு வந்த அப்படிங்கிற மாதிரி இப்படி டே கேட்பாரா. இந்த மாதிரி கேட்குறத பட்டுட்டு நம்ம ஜங்குக் ஷாக்கில் நம்ம டே நோட் பண்ணா. சொல்லு ஜங்குக், இந்த டே வேண்டாம் தானே சொல்லிகிட்டு இருக்கேப்போ, அப்போ டெத்தான என்ன ஃப்யூச்சர்லேருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என்னை ஏன் சேவ் பண்ண, இந்த மாதிரி என்னை ஹேட் ஆக்கட்டுக்கா, இதுக்கு நான் டெத்தாக ஆகிருக்கலாமே, என்னை ஏன் நீ சேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுகிறது கேட்டு டேயே நம்ம ஜங்குக்கு ஸ்லாப் பண்ணிடுவார். எவ்வளவு திமிர் இருந்தால் என்னை விட்டு மூவ் ஆன் ஆகிறத பற்றி பேசுவேன், நீ டெத்தாக மூமெண்ட்டு என்னால் தாங்கிக்க முடியாமல் நான் அந்தளவுக்கு பெயினில் துடிச்சா என்னை ஏன் நீ காப்பாற்றணுங்கிற மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு டேயோட ஷார்ட்டை பிடிச்சி அப்படியே விட்டா கிழிச்சிருவார் உங்களுக்கு. அந்தளவுக்கு உழுக்குன்னு நம்ம டே பிடிச்சி உழுக்கிறாரு. ஏன் இந்த மாதிரி பேசுகிற, எதுக்கு இந்த மாதிரி பேசுகிற, அப்போ என்ன உனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அழுற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்மகிட்ட ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி எங்கள் பாரு ஜங்குக், ரொம்ப இயர்ஸாக என் பேரண்ட்ஸ் கூட ஃபைட் பண்ணிட்டேன், ரொம்ப இயர்ஸாக ஃபைட் பண்ணி ஒன்றை என்ன 2 டைம் இழந்து இப்போ இந்த பிளேஸில் எதுக்காக நம்ம ஃபைட் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த டே நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த மாதிரி நீ டென்ஷன் ஆகிட்டுருக்க, நம்ம 2 பேரும் நம்ம மேரேஜ் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகணும் தானே, இவ்வளோக்குள்ள ஸ்ட்ரகிள் பண்ணுற மட்டுத்தையும் நமக்குள்ளே வச்சு அந்த பெயினெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தோம், ஒரு ஹாப்பியான மூமெண்ட் நடக்க சொல்ல நமக்குள்ளே ஏன் இவ்வளோ பெரிய ஃபைட் அப்படிங்கிற மாதிரி இப்படி சாஃப்டாக பேசுகிறத கேட்டும் இருந்தாலும் ஜெனி சொன்னதெல்லாம் கேட்க சொல்ல எனக்கு டெட்டான மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அழுவாரா. அந்த மாதிரி அழுதேன். ஜெனிக்கு என் மேலே சைல்ட்லேருந்தே ஒரு க்ரஷ், ஒரு லவ் ஃபீல், மேரேஜ் பண்ணிப்பானுங்கிற திங்கிங் நிறைய இருந்துச்சு. ஆனால் நான் தான் இந்த பன்னி பாயை பார்த்துட்டேனே, பன்னி பாயை பார்த்ததுக்கப்புறம் பன்னி பாய் கூடயே ப்ளே பண்ணி பன்னி தான் எனக்கு வேணும்னு சொல்லிவிட்டு என் பேரண்ட்ஸ் கூட ஃபைட் பண்ணது ஜெனிக்கு சுத்தமாக பிடிக்கல. நெக்ஸ்ட் டே மேரேஜா, அதான் மேரேஜை கெடுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஏதோ பேசியிருக்கா அப்படிங்கிற மாதிரி என் மேலே ஜெனிக்கு ஒரு ஃபீலிங்ஸுங்கிறத ஜங்குக்கிட்ட ஓப்பனாக சொல்லியிருந்தாரு. நிறைய ப்ராப்ளம் பண்ணியிருக்கா, இப்போ எல்லாமே ப்ராப்ளம் எண்ட் ஆகி நம்ம 2 பேருக்கு மேரேஜ் ஆக பார்த்துல அதான் இந்த மாதிரி உங்ககிட்ட சொல்லி ப்ராப்ளம் பண்ணுறா. என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தானே அவ்வளோக்குள்ள ஸ்ட்ரகிள் பண்ண ஜங்குக்கு நீ மேரேஜுக்கான அந்த டேட்
என் ஹேண்ட்ஸ் எல்லாம் உன் ஹேண்ட்ஸுக்கு ரிங் போடணுன்ட்டானே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எதுக்காக இப்போ இப்படி க்ரை பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் கேட்டு ரொம்ப பெயினில் இருந்து நம்ம ஜங்குக்கு அப்புறம் கொஞ்சம் ரியாலிட்டிக்கு வந்துட்டு டைட்டாக ஹக் பண்ணபடி, சாரி டயாங், நானே உன்னை ரொம்ப தப்பான மீனிங்கில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை திங்க் பண்ணி நானே உன்ட்ட அந்த மாதிரி கேட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி க்ரை பண்ணுவாரா. அந்த மாதிரி க்ரை பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அமைதியாகுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படி நம்ம கம்ஃபர்ட் பண்ணுவார். இந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணால் பாய்ஸஸ் எல்லோரும் இந்த ஜெனிக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா தேவையில்லாமல் ஒன்று சேர்ந்து 2 பேரையும் பிரிக்கிற அளவுக்கு பெரிய ப்ராப்ளம் பண்ணியிருக்கானுங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம பாய்ஸஸ் ஜெனியை தீக்கிறாங்க. இந்த மாதிரி திட்டிட்டா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடும். மார்னிங்கே டேக்குக்கு 2 பேருமே ஒரே ரூமில் தான் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது டேயோட பேரண்ட்ஸ் ஜங்குக்கோட பேரண்ட்ஸை நோட் பண்ணிவிட்டு, 2 பேரும் ஒரே ரூம்லலாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாதுடா, அவனுக்கு தான் தனி ரூம் இருக்குடா, அங்கே ஒரு ரூமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னால் முடியவே முடியாது, மேரேஜ் ரிங்கு போடுற வரைக்கும் நான் ஜங்குக்கு பக்கத்தில் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஷை ஆகி, போட்டையாங்க தான் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்களே அதெல்லாம் முடியாது, நான் உன் கூட தான் இருப்பேனுங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம வந்து அடம்பிடிக்கிறாரு. இதெல்லாம் ஓவராக தெரியலையாடாங்கிற மாதிரி டேயோட டேட்டை பிடிச்சி வச்சுட்டு ஜஸ்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ரூமில் வெயிட் பண்ண போகிறோம், ஸ்டேஜுக்கு வர தண்டியும் அதையே நாங்கள் தனியாக இருக்கணும், நாங்கள் பக்கத்துலேயே தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நம்ம டேயோட மாம் நாங்கள் காண்டாகி டேயோட காற்றை பிடிச்சி திருக்குறாங்க. சொன்ன வச்சு நீ கேட்க மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட காற்றை பிடிச்சி திருக்குனபடியே டேக்குன்னு ஒரு ரூம் இருக்கும்ல, அந்த ரூமில் கொண்டு விட்றாங்க. ஸ்டேஜுக்கு வர தள்ளி இந்த ரூமை விட்டு நீ வெளியே போகக்கூடாதுங்கிற மாதிரி திட்டுனோம். இப்போ நம்ம டேடா ஜிமினாவுக்கு கால் பண்ணுறாரு. சொல்கிறேன் மச்சான், நான் இந்த பிளேஸில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீ என்னோடய ரூமுக்கு வாசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா கிட்ட என்னலாமோ நம்ம டே சொல்கிறாரு. ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா இப்போ அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வரா. அந்த மாதிரி வெளியே வந்தோம். இப்போ அப்படியே நம்ம ஜங்கு கூட ரூமில் தான் ஜெனி திங்க் பண்ண மாதிரி ஜங்குக்கா அந்த பிளேஸில் இப்போ இல்லை, யாருமே இல்லை, ஜங்குக்கு மட்டும் தானே அந்த ரூமுக்குள்ள இருக்காங்க. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு ஜெனி கிட்னாப் பண்ணிடுவான். ஜங்குக்கை கிட்னாப் பண்ணிடுவா. இந்த மாதிரி கிட்னாப் பண்ணிவிட்டு ஒரு பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்குது. ஃபாரஸ்ட்லலாம் இல்லை, அந்த பிளேஸில் சுற்றி எங்கேயுமே ஹவுஸ் எதுவுமே இல்லை. ஃபுல்லாக எல்லா பிளேஸுமே எப்படி சொல்கிறது, அந்த பில்டிங் மட்டும்தான் அந்த பிளேஸில் இருக்குது, வேறு ஒன்றுமே அங்கனோடி இல்லை. ரொம்ப தூரத்தில் தான் ரோடே போகுது. இந்த மாதிரி இருக்கிற பிளேஸ்க்கு ஜெனி கரெக்டாக நம்ம ஜங்குக்கை கிட்னாப் பண்ணியாச்சுங்கிற மாதிரி தூக்கிட்டு வருவா. அதை அப்படியே ஜெனி ரெடி பண்ண 2 பர்சன்ஸ். இப்போ அந்த பில்டிங்குள்ளே நம்ம ஜெனிடா என்னடா தூக்கிட்டு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜெனி இந்த 2 பர்சன்ஸை நோட் பண்ணுவோம். நீங்கள் சொன்ன ரூமில் அதாவது நம்ம ஜங்குக்கு வந்து பிளாக் கலரில் ஃபேண்ட்டு கோட்டு ஷூட் வேர் பண்ணியிருந்துருப்பாரு. அந்த மேரேஜுக்கான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அந்த இதை சொல்லி நாங்கள் அந்த பசங்களை தூக்கிட்டு வந்துட்டோம், மேரேஜ் நேரத்துக்கு நின்றுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லுவாங்களா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஜெனி தான் மேரேஜுக்கு இன்னும் 1/2 hour இருக்குது, அவனை அப்படியே அந்த பிளேஸ்லேயே சேரில் கட்டி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஜெனி இன்னும் அந்த பர்சன்ட்டை பார்க்கல, ஆனால் பட் சேர்லலாம் கட்டி போட்டாச்சு. இந்த மாதிரி சேரில் கட்டி போட்டோம். இப்போ நம்ம ஜெனிக்கு ஒரு கால் வருது. அந்த காலை நம்ம ஜெனி அட்டன் பண்ணுறோம். சொல்லு மேம் டாட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அடியே லூஸு, எங்கடி போய் தொலைஞ்ச, இங்கே மேரேஜுக்கான ஹோல் ஒர்க் ரெடியாகி ஸ்டேஜில் ஜங்குக்கும் டேயும் ரிங் வேர் பண்ணிட்டாங்க, நீ எங்கே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜெனியோட பேரண்ட்ஸ் ஜெனிகிட்ட கேட்கவும், என்ன ஜங்குக்கு அங்கே இருக்கிறானா அப்படிங்கிற மாதிரி ஜெனி ஷாக் ஆவாளா. இந்த மாதிரி ஜெனி ஷாக் ஆகிறத பார்த்துட்டு நம்ம ஜெனியோட மாம் தான், ஆமாம் ஸ்டேஜில் டேடா இப்போ ஜங்குக்கு ரிங்கை போட்டு விட்டான், ஜங்குக்கும் டேக்கு ரிங்கை போட்டு விட்டு மேரேஜ் ரொம்ப ஹாப்பியாகவே எண்ட் ஆயிடுச்சு, நீ எங்கடி போய் தொலைஞ்ச, இந்த பிளேஸ்லேயே நீ இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஜெனியோட மாம் கண்ட மணிக்கு ஜெனியை பிடிச்சி தீட்டா என்ன சொல்கிறாங்க என்னோட மாம் அங்கே நடக்கிற மூமெண்ட்டை எனக்கு இப்போ வீடியோ கால் மூலிமா காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த வீடியோ கால் மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஜெனியோட மாம் ஜெனிக்கு இப்படி காட்டினோம். நம்ம டே பக்கத்தில் தான் நம்ம ஜங்கு டேயை ஹக் பண்ணபடி நிற்கிறாரு. 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிடுச்சுல. அந்த மூமெண்ட்டில் செம்ம ஹாப்பியாகி இந்த மாதிரி ஹக் பண்ண பொசிஷனில் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத ஜெனி பாட்டு ஷாக் ஆகி மொபைலையே கீழே போட்டுட்டு 2 பர்சன்ட் தூக்கிட்டு வந்திருப்பாங்களே, தூக்கிட்டு வந்த பர்சன்ட்டுக்கு 2 ஸ்லாப் பண்ணி எதுக்காக இப்போ என்ன அடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி அந்த 2 பர்சன்ஸ் கேட்டான். டேய் யாரை தூக்கிட்டு வர சொன்னதுக்கு யாரடா தூக்கிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீங்கள் சொன்ன ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் அந்த ரூம்குள்ளே இருந்த பசங்களை தான் தூக்கிட்டு வந்தோங்கிற மாதிரி சொல்லவும், என்னடா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அந்த ரூம்குள்ள அவன் மட்டும்தானடா இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக வந்து சேரில் கட்டி போட்டிருக்க பர்சன்ட்டை பட்டு நம்ம ஜெனி ஷாக்கானா. ஹாய் ஜெனி, எப்படி இருக்க,
எப்படி டேயாங்கோட ட்விஸ்ட்டு செமையாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பேசுவாரா இந்த மாதிரி பேசுகிறது கேட்டும் ஜோங்கோக் வெட்டிங் அன்னைக்கு என்ன ட்ரெஸ் யூஸ் பண்ணுவார் அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 2 ஷார்ட்டு, அதாவது ஒரே மாதிரி 2 இதாக எல்லாமே வாங்கியிருப்பாங்க. நம்ம ஜங்குக் மாதிரி நீ இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜங்குக்கை நீ அந்த ரூமில் இருந்து என் ரூமுக்கு மூவ் ஆன் பண்ணிடு. அதுக்கு பதிலாக நீ அந்த ரூமுக்குள்ளே ஜங்குக்கா இருக்கணும். அந்த பிளேஸில் ஜங்குக்கை கில் பண்ண வர பர்சன்ட் உன்னை அட்டாக் பண்ணால் நீ தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட ஒரு நைஃபு, ஒரு கன்னு எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாரு நம்ம டேயாங். டேய் இந்த மாதிரி நீ சொல்கிறியே, ஜங்குக்கை இந்த பிளேஸில் நான் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது? அது சுகா பார்த்துப்பான். நீ ஜங்குக்கோட பிளேஸில் இருந்தீன்னா ஜங்குக்கு தான் அந்த ரூம்குள்ளே இருக்கானுங்கிற மாதிரி ஜங்குக்கு அட்டாக் பண்ண போகிற பர்சன்ஸ் ஒரிஜினல் ஜங்குக்கை விட்டுட்டு ஒன்றை தான் ஜங்குக்கை திங்க் பண்ணுவாங்க. அப்புறம் பாரு, உன்னை அந்த ரூம்குள்ளே அட்டாக் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கூட யோசிக்காத. அது கேர்ளாக இருந்தாலும் சரி, பாயாக இருந்தாலும் சரி, கில் பண்ணிடுறி. ஒன்றை அட்டாக் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மகிட்ட எல்லாத்தையுமே பேசிட்டு ஜிமினாவுக்கு அந்த ஷார்ட்டு அந்த பேக்கே தூக்கி கொடுத்துருப்பாரு. இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோனுங்கிற மாதிரி அந்த எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் நம்ம ஜங்குக்கோட ரூமுக்கே நம்ம ஜிமினா வந்துருப்பாரு. சுகாவும் நம்ம மற்ற பாய்ஸஸுமே டேய் சொன்ன மாதிரி அந்த ரூம்லேருந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி டேயோட ரூமுக்கே கூட்டு வந்துருப்பாங்க. இப்படி கூட்டு வந்தா அந்த பிளேஸில் ஜிமினா டன்னு ஜங்குக்கோட லுக்கில் உட்காந்துருப்பாரு. ஃபேஸ் தெரியாத அளவுக்கு ஃபேஸை கீழே குனிஞ்சபடி உட்காந்துருப்பாரு. அப்போ ஜங்குக்கு இந்த ரூம்குள்ளே தான் இருக்கானுங்கிற மாதிரி டேயோட பேரண்ட்ஸ், ஜெனியோட பேரண்ட்ஸ், நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸுமே ஜிமினாவை தான் ஜங்குக்குங்கிற மாதிரி எல்லாருமே திங்க் பண்ணியிருந்திருப்பாங்க. ஜெனியுமே இந்த மாதிரி ஃபேஸை கூட காட்டாமல் சேரில் உட்காந்துருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு வந்து ஹாப்பியில் ஏதோ ஷையில் இருக்கானுங்கிற மாதிரி திங்க் பண்ணி நம்ம ஜிமினாவை ஜங்குக்குனே திங்க் பண்ணியிருந்திருப்பான். இந்த மூமெண்ட் எல்லாத்தையும் நம்ம ஜிமினா சொல்லிவிட்டு அவர் தான் டேக் கொடுத்த நைஃப்லாம் வச்சுருப்பார்ல, அதை வச்சு ஹேண்ட்ஸில் கட்டின ரோப்பெலாம் கட் பண்ணியிருப்பார். கட் பண்ணிவிட்டு அப்படியே காலுக்கு மேலே காலப்பட்டுட்டு சும்மா சொல்லக்கூடாது ஜெனி, என்னாமா பிரெயின் தெரியுமா உன் பிரெயின்? இத்தனை டைமாடா அட்டாக் பண்ணுவேன். நான் எதிர்கூட பார்க்கல. வேறு ஏதோ பர்சன் தான் அட்டாக் பண்ணுறாங்கன்னு நினச்சா பக்கத்துலேயே இருந்துட்டு டேயே கில் பண்ணிட்டியே. நான் எங்கே கில் பண்ணேன்? உன்னால் தானடி அவன் ஒரு டைம் டெத் ஆனான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பர்சனில் ஒரு பர்சன்ட்டை நம்ம ஜிமினா ஓங்கி பஞ்சு பண்ணுவார். அந்த மாதிரி பஞ்சு பண்ணால் அந்த பையன் அப்படியே அந்த பர்சன்ட் அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவான். அந்த மாதிரி விழுந்தான். ஒரு டைம் என்கிட்டேருந்து என் ஃப்ரெண்டை மொத்தமாக பிரிச்சுட்டு போட்டதுன்ட்டு அவன் லவ் பண்ணி அவன் லவ்வுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கான். அவன் லவ்வையே பிரேக் பண்ணுற அளவுக்கு நைட்டு எவ்வளோ பெரிய ஃபைட்டை 2 பேருக்குலையும் கொண்டு வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பர்சன்ட்டுக்கு ஓங்கி பஞ்சு பண்ணுவாரான். அந்த மாதிரி பஞ்சு பண்ணான். அவனும் அப்படியே மவுத்தில் பிளட் வந்தபடி கீழே விழுந்தான். ஜிமினா, நான் யாருன்னு தெரியாமல் என்கிட்ட ப்ளே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெனியுமே கன்று வச்சுருக்கான். இவங்க 2 பேரும் ஜங்குக்கு எதுவும் பண்ணாட்டா நம்ம ஜங்குக்கு கில் பண்ணிடலாங்கிற மாதிரி கன்னை ரெடியாக வச்சுருந்துருப்பளுக்கு அந்த கன்னை அப்படியே இப்போ நம்ம ஜிமினா பார்த்து பாயிண்ட் பண்ணுறா. நீ தப்பு பண்ணிட்ட. ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு ஃப்ரெண்டோட லைஃப்பை சேவ் பண்ணுறேன்னு ஓன் உயிரை என்கிட்ட விட வந்துருக்க. இப்போ இந்த பிளேஸில் ஜங்குக்கு சேவ் பண்ணதுக்கு உன்னை நான் கில் பண்ணுவேனுங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவை பார்த்தபடி ஷூட் பண்ண போவாரா. அந்த மாதிரி ஷூட் பண்ண போனால் அந்த பிளேஸுக்குள்ளே இப்போ நம்ம ஆரம்பம் ஜின்னு என்ட்ராகி ஜெனியோட ஹேண்ட்ஸில் இருக்க கன்னை பிடுங்கிடுவாங்க. இந்த மாதிரி பிடுங்கி மற்ற பாய்ஸஸ் எல்லோரும் நம்ம ஜெனியை அப்படியே ரவுண்ட் அப் பண்ணபடி பிடிச்சான். இப்போ அந்த பிளேஸ்க்குள்ளே போலீஸ் என்ட்ராகி ஜங்குக்கே இத்தனை டைம் அட்டாக் பண்ணட்டும். இப்போ ஜங்குக்கு நினச்சி ஜிமினாவை கில் பண்ணுற அளவுக்கு வந்த மூமெண்ட்டுங்கிற மாதிரி ஜெனிக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து தண்டனை கொடுத்து ஜெயிலில் போட்டுருவாங்க. இந்த மாதிரி போட்டான். இப்போ நம்ம டேடா நம்ம ஜங்குக்காக ரூமில் வெயிட் பண்ணிட்டுருப்பாரு. இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஜங்குக்கிட்ட நம்ம பாய்ஸஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணுறாரு. ஏன்னா பாய்ஸஸ் அவ்வளோ பேர் சேர்ந்துட்டான நம்ம டேக்குக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் எனிமி யாருங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அதனால எல்லாருக்குமே தேங்க் பண்ணுற இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம பாய்ஸஸ் தான் நீங்கள் எவ்வளோக்கெல்லாம் கஷ்டப்பட்டு உங்கள் லவ்வை சக்ஸஸ் ஆக்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க. அந்த லவ்வை நாங்கள் எப்படி அவ்வளோ லேஸில் பிரேக் பண்ண விடுவோம்? இதுக்கப்புறம் டேக் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிரு. உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்த இந்த ஜெனி இங்கேருந்து மூவ் ஆன் ஆகிட்டான். இனி உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட கொஞ்சம் டீச் பண்ணுற மாதிரி பாய்ஸஸ் எல்லோரும் பேசுகிறத கேட்டு ஜங்குக் ஷை ஆகி போங்கடா அவ்வளோ பேர் இருந்து அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு நேராக ரூமுக்கு வருவாரா. அந்த மாதிரி ரூமுக்கு வந்தோம். இப்போ நம்ம டேட்டான் அவர் நார்மலாக தான் இருக்காரு. பட்டு ஐஸை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி நம்ம
டேயோட ஹிப்பில் வந்து ஜாமை தடை வச்சுருக்காரு. கீழே ஃப்ளோரில் நைஃபு கிடக்குது. இந்த மூமெண்ட்டை பட்டுட்டு ஐயையோ இந்த ஜெனியை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னீங்களேடா, என் டேயை யாரோ மறுபடியும் கீல் பண்ணிட்டு போயிட்டாங்களேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே பக்கத்தில் வந்துட்டு டேயோட ஃபேஸை கப் பண்ணபடி டேயாங் இங்கே என்ன நினச்சி டேயாங் ப்ளீஸில் உன்னை யார் டேயாங் இந்த மாதிரி அட்டாக் பண்ணது? இப்போ நான் அவனை ரூமில் விட்டுட்டு போனேன். ஜெனி என்ன போலீஸில் போயிட்டு கூட்டாச்சு. ஐயோ பிளட் ஆகிடு. டேயாங் எழுந்து பாரு டேயாங், என்ன இந்த மாதிரிலாம் ஏமாட்டாட டேயாங், ஏன் டேயாங் இந்த மாதிரி பண்ணுற? ஃபாஸ்ட்டில் தான் என்னை விட்டு போயிட்டேன்னு நினச்சி நான் ரொம்ப துடித்தேன். இப்போ மேரேஜ் பண்ணிவிட்டு திரும்பவும் என்னை விட்டு மூவ் ஆனாகிட்டே அப்படிங்கிற மாதிரி கதறி அழுவாராம். இந்த மாதிரி கதறி அழுதுட்டு டேயை டைட்டாக ஹக் பண்ணபடி ப்ளீஸ் எழுந்துக்கோ என்னை ஏமாட்டிடாது அப்படிங்கிற மாதிரி இப்படி ஃபுல்லாக ட்ரை பண்ணி அழுதுட்டு அப்படி எழுந்து நம்ம ஜேகோபுக்கு கால் பண்ணுறாரு. உன்னோட வாட்ச் எனக்கு தர முடியுமானுங்கிற மாதிரி கேட்குறாரு. எதுக்குடா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே யாரும் மறுபடியும் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவாரா. இந்த மாதிரி சொல்ல வேண்டாம். நம்மகிட்ட எப்படி ஜொங்கு கூட மட்டும் கிரிப்பாக க்ளோஸ் பண்ணால் ஐயோ கோஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. என்ன கோஸ்ட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகோப் ஷாக் ஆனோம். அந்த மொபைல் அப்படியே கீழே விழுந்து சுவிட்ச் ஆஃப் ஆகுது. இப்படி சுவிட்ச் ஆஃப் ஆகுனா டேயாங் உனக்கு என்னாச்சு டேயாங், உன்னோட ஹிப்பில் இவ்வளோ பிளட் வருது, நீ உயிரோட தான் இருக்கியா, வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி டேயை பிடிச்சி இழுப்பாரா. இந்த மாதிரி இழுத்தா ஏண்டா டே இப்படி அடிபட்டிருக்கு கதறி அழுத ஓகே, என்ன அம்மா க்ரை பண்ண அதை நான் அப்படியே ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது என்ன வாட்ச் எட்டு வா நான் ஃபாஸ்ட்டுக்கு போகணுன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டோம். ஆமாம் நான் திரும்பவும் உன்னை அந்த பிளேஸில் சேவ் பண்ண வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியா, அப்போ எத்தனை டைம் இந்த டேக்கு அட்டாக் ஆனாலும் அத்தனை டைம் ஃப்யூச்சர்லேருந்து ஃபாஸ்ட்டுக்கு போய் என்னை சேவ் பண்ணி தூக்கிட்டு வருவியா? ஆமாம் டேயாங், ஆமாம் நீ எத்தனை டைம் என்னை விட்டு நீ மூவ் ஆன் ஆகணும்னு திங்க் பண்ணி மூவ் ஆன் ஆனாலும் நான் காலம் கடந்து வந்து என்னோட லவ்வை சேவ் பண்ணுவேன். காலம் கடந்து வந்து நான் உன்னை லவ் பண்ணுவேன் டேயாங் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்வாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு டைட்டாக ஹக் பண்ணபடி என்னெல்லாம் இனி யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க, உன்னை தாண்டா இனி பயங்கரமாக அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இனியா எதுக்கு ஏன் இப்படி சொல்கிற, ஜெனி தான் ஜெயிலில் இருக்காளே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜெனி என்னடா ஜெனி இந்த டேயை அட்டாக் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் மேலே கோவராக்கி ஜங்குக்கிட்ட பயங்கரமாக ப்ளே பண்ணுவாரா. டேயாங் ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்து மூவ் ஆன் பண்ணுறாரு. இவ்வளோக்குலாம் ரூடாக ப்ளே பண்ணாத, ஏன்டா அந்த மாதிரி ப்ளே பண்ணுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட ஜங்குக்கிட்ட க்ளோஸாக இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு அந்த பெயினுக்கு மூவ் ஆனாகு ஏன் இந்த அளவுக்கு ரூடாக இருக்கேனுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் கட்டுற இந்த மூர்னிங் சவுண்டோடையும் 2 பேரும் இந்த மாதிரி பெட்டில் ரொமான்ஸ் பண்ணுற இந்த மூமெண்ட்டோட இந்த எஃப்எஃப்பை நான் என் பண்ணுறேன். எஃப்எஃப் ஃபுல்லாக கேட்டவங்க எந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.